ஒமோமோவா 2017 செப்டம்பர் 9ஆம் தேதி ஹவாயில இருக்கக்கூடிய ஒரு லேப்ல டெலஸ்கோப்ல ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு வித்தியாசமான பொருள் பிரகாசமான ஒளியை வீசிட்டு வரத நோட்டீஸ் பண்றாங்க. என்னடா அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது பார்க்கிறதுக்கு விண்கல் மாதிரியே கிடையாது. விண்கல் உருண்டையா இருக்கும், கற்கள் வடிவத்துல இருக்கும் இல்லையா, அந்த வடிவத்திலேயே இல்லாம வித்தியாசமான வடிவத்துல இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஒரு தாயக்கட்டை வடிவத்துல இருந்திருக்கு. தாயக்கட்டை மாதிரி இருந்திருந்தா கூட பரவாயில்ல, சிலர் கண்ணுக்கு அது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப், மார்வல் படங்கள்ல ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அது செவ்வக வடிவத்துல இருந்திருக்கு. நீளமான தோற்றத்துல 100 இருந்து 1000 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கல்லா அது இருந்திருக்கு. இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விண்கல்ல பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலானது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கிட்டயுமே போகுது. எல்லாருமே ஆர்வமா அந்த விண்கல்ல பத்தி ஆராய்ச்சி செய்ய தொடங்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணாங்க. அந்த விண்கல்லானது சாதாரணமா நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள என்டர் ஆகல. பூமிக்குள்ள ஒரு விண்கல் விழுகும் போது எப்படி அது மேல இருந்து கீழே விழுகுமோ அதே மாதிரி இந்த ஒரு விண்கல்லும் மேல இருந்து சூரிய குடும்பத்துக்குள்ள விழுந்துட்டு அதுக்கப்புறம் பக்கவாட்டு திசையில போயிருக்கு. அதை விட இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள வேற ஒரு ஆப்ஜெக்ட் என்டர் ஆகும்போது அது சூரியனின் ஈர்ப்பு விசையால அது வரக்கூடிய வேகத்தை விட ஸ்லோவா தான் ஆகும். ஆனா இந்த ஒரு விண்கல் பாத்தீங்கன்னா ஸ்லோவாகாம ஸ்பீடாகி போயிருக்குங்க. எந்த அளவுக்கு ஸ்பீடுன்னு கேட்டீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 87 கிலோமீட்டர் வேகத்துல இது போயிருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா சராசரி விண்கல்லை விட 3 மடங்கு அதிக வேகத்துல சூரிய மண்டலத்துக்குள்ள இது என்டர் ஆகி பயணிச்சிட்டு இருந்திருக்கு.